ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் தாங்க. ஆமாங்க, இந்த கடை வந்து டி நகரில் இருக்குது. இவங்க கடையை பற்றி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இங்கே ஒரு நல்ல சிட் ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக போய் பார்த்துட்டு வந்திருந்தேங்க. ஸோ இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக அவங்க சிட் ஸ்கீமும் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். இந்த கடையில் வந்து நம்ம வீடியோ பார்த்தே நிறையா பேர் வந்து ஜாயின் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடையிலையும் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் நவம்பர் 2024 இந்த கடையை விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஓகே இவங்களோட ஸ்கீம் பிடிச்சி போய் ஒரு 5000 ருபீஸ்க்கு ஒரு சிட் ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டு வந்திருந்தேன். கரெக்டாக இப்போ இந்த அஜய் தீதிக்கு எனக்கு அந்த ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சு. 6 மந்த் ஸ்கீம் தான். ஸோ நோ வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் எதுவும் இல்லாமல் நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக நம்ம ஒரு கடையை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து இன்னும் நான் யூடியூப் மூலமாக சொல்கிறப்ப இன்னும் நிறையா பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா அந்த சிட் ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அதை வந்து சொல்லியிருந்தீங்க. நான் வந்து 10,000 ருபீஸ் சிட் ஸ்கீம் போட்டேன் சிஸ்டர், கிஃப்ட் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து April 10th அப்புறம் அவங்க கிஃப்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் வாங்காதவங்க ஏப்ரல் மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கடைக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன ஸ்கீமில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த கிஃப்ட்டை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்த்து ஜான்வரி மந்த்லேருந்து இங்கே நகை வாங்குறதா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அங்கே இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அவங்க சொன்னாங்க, நான் இப்போ எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி நாங்களே நாங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து மொத்தமாக நாங்கள் கஸ்டமர் ஆகிட்டோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தேன் நான். ஏன்னா 8 கிராம்ஸில் இருந்தே நிறைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. அவங்களுக்கு அந்த ஹாரம் கூட ஒரு 2 சவரன்லேருந்தே சூப்பரான ஹாரம் கலெக்ஷன்லாம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த வெயிட் வந்து பின் பண்ணுறேன் நான், ஒவ்வொன்றுக்குமே பக்கத்தில் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ இவங்களோட சிட் ஸ்கீம் போட்டு எடுக்கிறப்ப ஆன்டிக்கு எந்த டைப் எடுத்திங்கனாலும் நோ வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு. நான் வந்து இப்போ நவம்பர் மந்த்லேருந்து சிட் ஸ்கீம் கட்டிட்டு வந்திருந்தேன். நான் ஜாயின் ஆனப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 7,300 என்னமோ இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தடுத்த மாதம் வந்து குறைஞ்சிருந்துச்சி. 7,100 சில்லறைக்கெலாம் நான் வந்து 2 மாதம் சிட் ஸ்கீம் கட்டியிருக்கேன் பணம். இப்போ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 4 கிராமுக்கு ஒரு 50 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ எனக்கு ஒரு 30,000 ஒரு 4 கிராம் வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதுலேயே நம்ம வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. 30,000க்கு 4 கிராம் அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம், ஜிஎஸ்டி மட்டும் கட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த அச்சய திதிக்கு ஏஆர்சி காமாட்சியில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. அதாவது நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கும் அந்த எத்தனை கிராம் வாங்குறீங்களோ அவ்வளோ வெள்ளி வந்து ஃப்ரீ. இப்போ சப்போஸ் நீங்கள் போய் ஒரு சவரனில் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 8 கிராம், அப்போ 8 கிராம் வெள்ளி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த அஜய் திதிக்காக கலெக்ஷன்ஸும் வந்து அதிகமாக தாங்க இருந்தது. நல்லா சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கு இந்த தமிழ் வருஷப்பிறப்பு அஜய் திதிக்குன்னு சொல்லி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட டிஜிகோல்டு ஆப் வந்து இப்போ அஜய் திதிக்குள்ளே ரெடி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இப்போ நான் 5,000 சிட்டு போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த நகை. இதுக்கே எனக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கலங்க. அவங்க வந்து April 10th அப்புறம் கிஃப்ட் வந்ததும் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ நான் இங்கே வந்து என்ன பொருள் எடுத்தேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஹாரம், நெக்லஸ் இதெல்லாம் எடுக்கும் போதில் நம்ம வந்து பழசு போட்டு நீங்கள் புதுசு வாங்குறீங்க அப்படின்னா அந்த பழசில் உள்ள பேக் செயினை எடுத்து கழட்டி வச்சுக்கோங்க. புதுசு வாங்குறப்ப ஒரு சின்ன பாலிஷ் போட்டு கூட நீங்கள் அதையே போட்டுக்கலாம் பேக் செயின். ஏன்னா நமக்கு வந்து பேக் செயின்லாம் வந்து பழைய இப்போ 916 இல்லாத நகையில் செஞ்ச பேக் செயின்னா கூட உங்களுக்கு நல்ல லைஃப் வருங்க. ஸோ கனமாக இருந்திருக்கும் உங்களுக்கு அது. அதே மாதிரி இந்த மாதிரி ஹாரம், நெக்லஸ்லாம் வாங்கும் போதில் இப்போ ஒரு 5 சவரன் உள்ள ஹாரம் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 5லேருந்து 6 கிராம் இருக்கிற மாதிரி அந்த பேக் செயின் போடுங்க. 4 கிராம் 3 கிராமுக்கெலாம் பேக் செயின் போட்டிங்கன்னா லைஃப் வராதுங்க. கண்டிப்பாக அந்த வெயிட் வந்து அந்த பேக் செயினால் தாங்க முடியாது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு 8 சவரன் 9 சவரன் 10 சவரன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 1 சவரனுக்காவது நீங்கள் அந்த பேக் செயின் வந்து போடணும். அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்குறீங்க, பேக் செயின் மட்டும் வந்து வெள்ளியில் கோல்டு பாலிஷ் இருக்குல்ல அந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நெக்கை சுற்றி வேர்க்க தாங்க செய்யும். அப்படி வேர்க்கிறப்ப கண்டிப்பாக அந்த கோல்டு பாலிஷ்டு அந்த சில்வர் பேக் செயின் வந்து அந்த கலர் மாறிடுதுங்க.
ஸோ நீங்கள் தங்கமே போட்டிருந்தாலும் அது வந்து தங்கம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ பேக் செயின் வந்து ஒன்று பேக் செயின் வந்து கோல்டுலே போடுங்க. அப்படி இல்லை எனக்கு பேக் செயின் வாங்க அஃபோர்டபுள் இல்லைன்னா ரோப் கூட போட்டுக்கோங்க. பட் இந்த சில்வர் பிளேட்டரில் வர அந்த பேக் செயின் வந்து வாங்கி போடாதீங்க. இப்போ ஒரு சில பேர்கிட்ட வந்து நெக்லஸே பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வச்சுருப்பாங்க, ஹாரம் வந்து ஒரு 1 2 வச்சுருப்பாங்க. அப்படின்னா அந்த பேக் செயின் வந்து ஒவ்வொன்றுக்கும் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ வந்து ஹூக் டைப்லேயே வந்து நிறையா பேக் செயின் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 பேக் செயின் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம எப்போயுமே என்ன செய்வோம், ஒரு நெக்லஸ் ஒரு ஹாரம் அதுதான் பேர் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு போட்டுக்கலாம். மறுநாள் வேறு ஏதாவது நீங்கள் வேறு நெக்லஸ் மாற்றுறீங்கன்னா அந்த ஹூக்கை மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த நெக்லஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேக் செயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒன் டைம் வந்து நல்ல கனமாக ஒரு 2 வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நெக்லஸ் எத்தனை ஹாரமுக்கும் வந்து நீங்கள் பேர் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக சிட்டில் வந்து ஒரு 4 கிராமுக்கு 50 மில்லிகிராம் கம்மியாக தாங்க சேர்ந்துருந்தது. நானும் பார்க்குறேன் 4 கிராமுக்குள்ளன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்மல் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸ்டட்டு கலெக்ஷன் இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காஸ்டிங் டைப்பில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. போன தடவை நான் வந்து போட்டிருந்தேன் இங்கே உள்ள இயர்ரிங் கலெக்ஷனு. பட் காஸ்டிங் டைப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஜஸ்ட்டு 2 கிராம்ஸ் சம்திங் தான் இருந்தது. உங்களுக்கு அழகாக இருந்தது. 2 கிராம் 3 கிராம் நான் காமிச்ச அந்த பெருசுலாம் வந்து அரௌண்ட் ஒரு 4 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி. என்னோடய சிட் ஸ்கீம்லேயே வந்து ஓகேவாயிரும் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ரிங் கலெக்ஷனும் பார்த்தோம். சரி ஒரு 2 கிராமில் ஒரு கம்மல் எடுத்தோன்னா மீதி 2 கிராமுக்கு மோதிரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிங் கலெக்ஷனும் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கிராம் தாங்க. பட் பெருசாக ஏதோ ஒரு 4 கிராம் இருக்க மாதிரி அரை சவரன் இருக்க மாதிரி இருந்தது. இதுவும் ஜஸ்ட் ஒரு 2 கிராம் தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் நான் காமிக்கிற எல்லா ரிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 கிராம்லேருந்து 3 கிராமுக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருந்தது. இந்த மோதிரம் வந்து ஒரு 5 கிராம்ஸ் கிட்ட வந்ததுங்க உங்களுக்கு. இதுவும் வந்து ஒரு 4.5 கிராம் கிட்ட இருந்தது. இந்த ரெண்டும் ரொம்ப பார்வையாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதில் வந்து ஸ்டோன் வெயிட்லாம் அவங்க தனியாக கழிக்கலை. இந்த வேல் ரிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து ஒரு 3.5 கிராம் கிட்ட இருந்தது. ஸோ யாராவது வந்து இந்த மாதிரி க்யூட்டான ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். வேஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 12, 13, 14 அந்த மாதிரி இருந்தது. பட் நான் சிட்டுக்கு பார்க்குறதுனால நான் மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கேட்டுக்கலாங்க. ஏன்னா நமக்கு ஃபுல் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ தானே, அதனால் நான் வந்து வேஸ்டேஜ் எதுவும் கேட்டுக்கல. ஸோ என்னோடய பொண்ணு வந்து இது 2 கிராம் தானே, எனக்கு அந்த ரிங்கு பிடிச்சிருக்கு, ஹார்ட் ரிங் பிடிச்சிருக்குன்னு திரும்ப திரும்ப எடுத்து போட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களும் சலிக்காமல் வந்து நமக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து காமிச்சாங்கங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இத்தனை மோதிரம், அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கம்மல் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம். என்னமோ சேர்ந்தது என்னமோ ஒரு 4 கிராம் தான். ஆனால் 10 4 கிராமுக்கு எடுக்கிற மாதிரி அத்தனை கலெக்ஷன்ஸை தூக்கி வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 2 பொருள் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருந்தோங்க. ஸோ 2ம் போக எனக்கு ஒரு 150 மில்லிகிராம் கிட்ட எனக்கு மீதி இருந்தது. 150யோ 130யோ. ஸோ அவங்க ஜஸ்ட்டு ஒரு கிளிக்காக தான் கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு நோஸ் பின் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சைடு இயர்ரிங்னால் கொஞ்சம் கூட தான் வரும், அதை நான் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் நோஸ் பின் அப்படின்னதும் ஓகே நோஸ் பின் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் இந்த நோஸ் பின் தாங்க எடுத்து வச்சுருந்தேன். ஆசாரி வர சொல்கிறேன்னு சொன்னாங்க. டக்குனுங்க ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த மூக்கு குத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. பட் அதுவும் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இந்த எனக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்க தான் வந்து ஷாப்போட ஓனர். மாயவரத்தில் வந்து பெரிய கடை இருக்குது. ஸோ இங்கே ஷாப் தொடங்கி 5 இயர்ஸ் 5th இயர் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறனால அவங்க இங்கே ஷோரூமில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்திருந்ததாக சொன்னாங்க. இந்த 2 ஹாரமும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதில் இந்த மேலே வர ஹாரம் வந்து 5 சவரன், கீழே உள்ளது வந்து 8 சவரனுங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த யூ டைப் ஹாரம். அது மாதிரி அந்த மேலே உள்ள நெக்லஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 சவரன் இருந்தது. நான் இந்த கடைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் வந்து ப்ரமோஷன்னு எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டு வந்தது, என்னோடய சேனல் நேம் சொல்லி யாராவது வந்து இங்கே நகை வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேஸ்டேஜில் இன்னும் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் கடையில் சொல்லுங்கள், சொல்லி வேஸ்டேஜில் பார்கெயின் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பொருள் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன், அவங்க எப்படி பில்லிங் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன சார்ஜஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக காமிக்கிறேங்க. ஏன்னா நான் இந்த கடைக்காக வீடியோ போட்டிருக்கேன்னு எனக்கெலாம் எந்த சலுகையும் கொடுக்கல.
ஸோ நான் உங்களுக்கு வந்து அவங்களோட பில்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.